வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா 12th காமர்ஸில் யூனிட் 4 ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இந்த யூனிட் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதில் சாப்டர் 11 எம்ப்ளாயி செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்துட்டு இருக்கோம். எம்ப்ளாயி செலெக்ஷன் ப்ராசஸ் இதில் செலெக்ஷன் டெஸ்ட்டில் எபிலிட்டி டெஸ்ட் ஆல்ரெடி பார்த்தாச்சு. அதில் ஒரு பாயிண்ட் மட்டும் பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னாக்க ஆப்டிடியூட் டெஸ்ட். இதில் பல சப் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அச்சீவ்மெண்ட் டெஸ்ட். செகண்ட் பாயிண்ட் இதுதான், அச்சீவ்மெண்ட் டெஸ்ட். அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்னால் என்ன? அச்சீவ்மெண்ட்னாக்க சாதனை படைக்கிறது தான். அதாவது இந்த அவர் நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய கேண்டிடேட், நமக்கு இன்டர்வியூக்கு வரக்கூடிய கேண்டிடேட் என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு, அவருக்கு எதில் நாலேஜ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு பேர் தான், டெஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது. இதை பற்றி பார்க்கலாம் வாங்க. This test measures a candidate capacity to achieve in a particular field. அவர் வந்து எந்த ஃபீல்டுக்கு நம்ம வந்து செலக்ட் பண்ண போகிறோமோ அந்த ஃபீல்டில் அவர் என்ன அச்சீவ் பண்ணியிருக்காரு, அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது, அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான். இப்போ ஒரே ஒரு எக்கனாமிக்ஸ் டீச்சராக நம்ம அப்பாயின் பண்ண போகிறோம்னாக்க அந்த ஃபீல்டில் அவர் என்ன அச்சீவ் பண்ணார், அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்கு பேர் தான் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது. In other words, this test measures a candidate level of skill in certain areas, accomplishment and knowledge in a particular subject. அவருக்கு வந்து பர்டிகுலர் சப்ஜெக்டில் லெவல் ஆஃப் நாலேஜ், என்ன லெவலுக்கு நாலேஜ் இருக்குது, அந்த என்ன ஃபீல்டுக்கு நம்ம செலக்ட் பண்ணோமோ அந்த ஃபீல்டில் அந்த ஏரியாவில் அக்கம்ப்ளிஷ்மெண்ட், அவரால் எந்த அளவுக்கு அதை செஞ்சு முடிக்க முடியும், அண்ட் அவருடைய நாலேஜ் என்ன, அது அந்த ஃபீல்டில் அவருக்கு என்ன நாலேஜ் இருக்குது அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது. தி ரெகுலர் எக்ஸாமினேஷன் கண்டக்டட் இன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ரெப்ரசன்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட். அதாவது எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனாக ஸ்கூல் காலேஜெல்லாம் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் தான். ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட், அடுத்து வந்துட்டு குவார்ட்டர்லி, செகண்ட் மிட்டம், ஆஃப் இயர்லி அப்படின்ட்டு எக்ஸாம் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. இது போல் ரெகுலராக செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க உங்களை. இந்த ரெகுலராக ஸ்டூடெண்ட்டை செக் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடுக்கு பேர் என்னன்னாக்கா அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் தான் பேர் அப்படின்னு சொல்லியிருக்குது. பாருங்கள், தி ரெகுலர் எக்ஸாமினேஷன் கண்டக்டட் இன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ரெப்ரசன்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட். அதை கூட நம்ம அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் தான் ரெப்ரசன்ட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்குது. இட் இஸ் ஆல்சோ கால்டு ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட். இது வந்து நம்ம ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்னு கூட சொல்லலாம். ப்ரொஃபிஷியன்சி அப்படின்னாக்க ஸ்கில் டெஸ்ட்டு தான், எபிலிட்டி டெஸ்ட்டு தான். ஸ்கில்னது உங்கள்கிட்ட எவ்வளோ திறமை இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணுறது தான் ப்ரொஃபிஷியன்சி அப்படிங்கிறது. ஸோ அந்த அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டை நம்ம எப்படி சொல்லலாம்னாக்க ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்னு கூட சொல்லலாம். திஸ் டெஸ்ட் கண்டக்டட் பிஃபோர், டியூரிங் ஆர் ஆஃப்டர் எ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸு. அந்த டெஸ்ட் நம்ம எப்படி கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னாக்க பிஃபோர்னாக்க நம்ம வேலைக்கு சேர்க்கறதுக்கு முன்னாடியே கண்டக்ட் பண்ணியிருக்கலாம், அதில் டியூரிங்னா இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கண்டக்ட் பண்ணலாம், இல்லை ஆஃப்டர் ஃபியூச்சரில் கூட கண்டக்ட் பண்ணலாம் டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்குது. அவங்களோட லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு இப்படி நம்ம செக் பண்ணலாம்னு சொல்லியிருக்குது. இன் ஷார்ட், இட் இஸ் எ டெஸ்ட் கண்டக்டட் டு ஃபைண்ட் அவுட் கேண்டிடேட்ஸ் மாஸ்டரி ஓவர் தி சப்ஜெக்ட். அதாவது கேண்டிடேட்டுக்கு வந்து அந்த சப்ஜெக்டில் எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குன்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு பேர் தான் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்னு சொல்லியிருக்குது. எக்ஸாம் கொடுத்துருக்கு பாருங்கள். அதில் பாயிண்ட் ஏ பாருங்கள். எ டிரைவர் மே பி ஆஸ்க்டு டு டிரைவ் எ வெஹிக்கிள் டு டெஸ்ட் ஹிஸ் டிரைவிங் எஃபிஷியன்சி. நம்ம ஒரு டிரைவரை வந்துட்டு வேலைக்கு எடுக்க போகிறோம் அப்படின்னாக்க அவருக்கு வந்து அந்த டிரைவருக்கு டிரைவிங் எஃபிஷியன்சி எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு அவர்கிட்ட அந்த காரை வந்து ஓட்ட சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கு பேர் தான் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்னு சொல்லியிருக்குது. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். மியூசிக் ஸ்டூடெண்ட் மேபி ஆஸ்க்டு டு ப்ளே ஏ கிவன் இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு மியூசிக் ஸ்டூடெண்ட் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்க அவரை வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம வாசிக்க சொல்லலாம். அவர் எப்படி வாசிக்கிறாரோ அதை பொறுத்து நம்ம செலக்ட் பண்ணுறதா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்குது. அடுத்த தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். ஒரு டீச்சர், சி பாயிண்ட் பாருங்கள். டீச்சர் கேண்டிடேட் மே பி ஆஸ்க்டு டு கிவ் ஏ டெமான்ஸ்ட்ரேஷன். ஒரு டீச்சரை செலக்ட் பண்ண போகிறாங்க ஒரு ஸ்கூலில் அப்படின்னாக்க டெமோ எடுக்க சொல்லுவாங்க. டெமோ தான் டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்கிறது. டெமோ எடுக்க சொல்லுவாங்க. அந்த டெமோ எடுத்து அவங்க வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் அவங்கள வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி அவங்களோட அச்சீவ்மெண்ட் என்னென்னு அப்போ தான் நமக்கு தெரியும். அவங்களால அந்த ஃபீல்டில் அவங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது, கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால தான் டெமோ எடுக்க சொல்கிறது. ஸோ நம்ம வந்து ஒரு ஆளை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே டெமோ எடுக்க சொல்ல பார்த்தீங்கன்னா இல்லையா, இது பேர் தான் அச்சீவ்மெண்ட். அவங்க என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி, அவங்கள்ட்ட என்ன எந்த அளவுக்கு ஸ்கில் இருக்குது, நாலேஜ் இருக்குது, கெப்பாசிட்டி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு பேர் தான் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்னு சொல்லியிருக்கு.
அடுத்து பாயிண்ட் 3 பாருங்கள். அந்த எபிலிட்டி டெஸ்ட்டில் பாயிண்ட் 3 இது இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட். இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்னாக்க ஒரு சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டு தான். இது வந்து ஒரு கேண்டிடேட்டுடைய மென்டல் எபிலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது. இது என்னென்னு பாருங்கள். இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் ஆர் ஒன் ஆஃப் தி சைக்காலஜிக்கல் டெஸ்ட். இது வந்து ஒரு சைக்காலஜி டெஸ்ட்னு சொல்லலாம். தட் இஸ் டிசைன்டு டு மெஷர் எ வெரைட்டி ஆஃப் மென்டல் எபிலிட்டி இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி ஆஃப் தி கேண்டிடேட். அந்த கேண்டிடேட்டுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு வெரைட்டி ஆஃப் மென்டல் எபிலிட்டினா பலவிதமான மென்டல் எபிலிட்டி இருக்கணும். அவர் வந்து பலவிதமான மென்டல் எபிலிட்டி இருக்கணும். அதாவது அவருடைய மூளை வந்து பலவிதமாக திங்க் பண்ணுற அளவுக்கு அவருடைய திறமை இருக்கணும்னு சொல்லியிருக்குது. இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி ஆஃப் கேண்டிடேட்னாக்க இண்டிவிஜுவலாக ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும். கெப்பாசிட்டி இண்டிவிஜுவலாக தகுதி இருக்கணும். அவர் வந்து எல்லாத்தையும் பெஸ்ட்டாக செய்கிற அளவுக்கு வந்து இண்டிவிஜுவலாக ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும். தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் டெஸ்ட் இஸ் அப்டைன் an idea of the person's intellectual potential. அதாவது ஒரு மெயின் எய்மே என்ன அப்படின்னாக்க அந்த கேண்டிடேட்டுக்கு வந்து அந்த பர்சனுக்கு வந்து எந்த அளவுக்கு இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி இருக்குது, அது பொட்டன்ஷியல் இருக்குது, அது இன்டெலிஜென்ட்டாக அவங்கள செயல்படக்கூடிய பொட்டன்ஷியல் அவர்கிட்ட இருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்கு பேர் தான் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்னு சொல்லியிருக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்கள் ஜட்ஜ்மெண்ட் டெஸ்ட். ஜட்ஜ்மெண்ட் டெஸ்ட் அப்படின்னாக்க அது ஜட்ஜ் பண்ணுறது தான். அது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னாக்க ஒரு ஃபயர் ஆகுது அப்படின்னு வச்சுக்கிங்களேன். ஒரு ஃபயர் ஆகுது, நம்ம கம்பெனியே ஃபயர் ஆகுது அப்படின்னாக்க உடனே நம்ம என்ன பண்ணணும், ஃபயர் ஆஃப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம செய்கிறது பேர் தான் அந்த அட் டயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது. அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அவங்கள்ட்ட எப்படி இருக்குது, இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கொடுத்தோம்னாக்க ஒரு ரீசன் சொன்னோம்னாக்க அந்த ரீசனுக்கு அவர் வந்து எந்த அளவுக்கு அவரால் ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்னு பார்க்கணும். இது மாதிரி நடக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னாக்க அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாக்க அவர் சொல்ல தெரியணும். ஸோ அது மாதிரி தான் ஜட்ஜ்மெண்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ பாருங்கள், திஸ் டெஸ்ட் இஸ் கண்டக்டட் டு டெஸ்ட் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் ரீசனிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி கேண்டிடேட். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்னா அட் டயத்தில் அதாவது ஒரு சுச்சுவேஷன் நடக்கும்போது உடனே அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்குறது தான் ஜட்ஜ்மெண்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது. உடனே ஜட்ஜ் பண்ண தெரியணும் அவருக்கு, அந்த உடனே செயல்பட தெரியணும் அவனுக்கு. ஸோ அதான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஒரு குழந்தை வந்து பஸ்ஸில் அடிப்பட போதுன்னா உடனே என்ன பண்ணணும், நம்ம அவரை அந்த குழந்தை எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் ஜட்ஜ்மெண்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது. அவருடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி அந்த குழந்தையை காப்பாற்றிட்டார் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா. ஸோ இதுதான் ஜட்ஜ்மெண்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை பார்த்துக்கங்க.